Hello friends, and நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா அனாயன்ஸ்ல படிக்கிற ஏப்ரல் மே 2024 ஸ்டூடண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி இப்போ வந்து எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்க அப்படினா செகண்ட் செமஸ்டருக்குரிய பிசிக்ஸ் எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கும். இன்னைக்கு நடந்த எக்ஸாம் क्वेश्चन எப்படி வந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். சோ நாளைக்கு ஒரு நாள் பாத்தீங்க அப்படினா M1 பேப்பர் மேட்ரிக்ஸ் அண்ட் கால்குலஸ்க்கு வந்து டைம் இருக்கும். இந்த ஒரு நாள் நம்ம எப்படி யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். கண்டிப்பா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. M1ல பாஸ் ஆகணும் அப்படினு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ பாருங்க. கண்டிப்பா நாளைக்கு ஒரு நாள் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படினா பாஸ் ஆறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. சோ அதெல்லாம் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். Okay friends, first எடுத்துனா பாத்தீங்க அப்படினா அனாயன்ஸ்ல படிக்கிற ரெகுலேஷன் 2021 செகண்ட் செமஸ்டர் ஸ்டூடண்ட்ஸ் உங்களுக்கான ஏப்ரல் மே 2024 க்கு லாஸ்ட் எக்ஸாம் பாத்தீங்க அப்படினா இன்னைக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கும். சோ இன்னைக்கு நடந்த பிசிக்ஸ் எக்ஸாம் क्वेश्चन பாத்தீங்க அப்படினா ஓவரால் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு சேர்த்து பார்க்கறப்போ இன்னைக்கு மீடியம் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வோட் பண்ணிருக்கீங்க. பர்టిక్యులரா நீங்க வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸா பாத்தீங்க அப்படினா ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ்க்குலாம் क्वेश्चन ஈஸியா வந்துருந்துச்சு. சோ ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் சயின்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஈஸியா கேட்டிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தீங்க. Physics for information science இது ஓரளவு ஈஸி கொஞ்சம் மீடியமா கேட்டிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தீங்க. அதே மாதிரி Physics for electrical engineering இது பொறுத்தவரை கொஞ்சம் கஷ்டமா கேட்டிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தீங்க. அதே மாதிரி Physics for civil engineering இது மீடியமா கேட்டிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தீங்க. அப்ளைடு பிசிக்ஸ் இதுவும் பாத்தீங்க அப்படினா ஓரளவு கொஞ்சம் ஈஸியா கேட்டிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தீங்க. சோ மெஜாரிட்டி ஆஃப் क्वेश्चन வந்து ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு வந்து ஈஸியா வந்துருந்துச்சு. சோ அது போக வந்து இன்னைக்கு கொஞ்சம் மீடியமா வந்துருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தீங்க. நீங்க எக்ஸாம் பண்ணிருந்தீங்க அப்படினா உங்களுக்கு क्वेश्चन எப்படி வந்துருச்சு, இன்னைக்கு லாஸ்ட் எக்ஸாம் எப்படி பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத சொல்லுங்க. நம்ம கமெண்ட் டாப்லயும் பாத்தீங்க அப்படினா இன்னைக்கு ஓரளவு மீடியமா வந்துருச்சு, ஈஸியா வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி உங்களோட டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு ஏத்த மாதிரி வந்து வோட் பண்ணிருப்பீங்க. நீங்க எக்ஸாம்ல ஈஸியா பாஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பாசிட்டிவ் வோட் பண்ணிருக்கீங்க. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா MA 3151 மேட்ரிக்ஸ் அண்ட் கால்குலஸ் வந்து மண்டே எக்ஸாம் இருக்கும். சோ நாளைக்கு ஒரு நாள் டைம் இருக்கு. கண்டிப்பா நாளைக்கு ஒரு நாள் டைம் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படினாலே உங்களால வந்து பாஸ் ஆறதோட நல்ல மார்க்ஸ் எடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஒரு பிளானிங் வச்சுக்கோங்க. நாளைக்கு ஒரு நாள் எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிலபஸை கண்டிப்பா கவர் பண்ணணும். சோ முடிஞ்சல வந்து 2 ஹாஃபே கவர் பண்ணுங்க. சோ அப்படி கவர் பண்ண முடியல அப்படினாலும் செகண்ட் ஹாஃப் வந்து எல்லா எலிமே தரவு பண்ணிருங்க. கண்டிப்பா செகண்ட் ஹாஃப்ல இருந்து கேட்டுருவாங்க. சப்போஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து உங்களுக்கு வரல, நடுவுல மிடில்ல இருந்து கேட்காங்க அப்படினாலும் செகண்ட் ஹாஃப்ல வந்து கடைசியா கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சோ எந்தெந்த யூனிட்ஸை கவர் பண்ணணும் அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இருந்துச்சு அப்படின்னா 1, 3, 5 இதை ஃபர்ஸ்ட் நீங்க நல்லா கவர் பண்ணுங்க. இதுல 1, 3 நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. மேட்ரிக்ஸ் எல்லாமே நல்லா பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒன்று. கால்குலஸ் உங்களை கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் படிக்க பாருங்க. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு கால்குலஸ் நல்லா வரும் அப்படின்னா கால்குலஸ் கவர் பண்ணுங்க. ஏதாச்சும் ஒன்று வந்து நல்லா கவர் பண்ணிருங்க. 1, 3, 5 இந்த 3 யூனிட்ஸும் நல்லா கவர் பண்ணுங்க. ஆனால் உங்களுக்கு 2ஐயும் 4ஐயும் வந்து விட்டுறாங்க. அதில் இருக்க பேலன்ஸ்லாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பிளானிங் வச்சு படிங்க. கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணி படிங்க. ஏன்னா நீங்கள் வந்து இப்போ நீங்கள் செஞ்சு பார்த்துட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சப்போஸ் உங்களுக்கு தெரியாத சமயம் வந்து எக்ஸாமில் கேட்குறாங்க அப்படின்னாலும் நீங்கள் இந்த செஞ்சிருக்கிறத வச்சு அது ரிலேட்டடாக வச்சு உங்களால் கொடுக்க முடியும். அப்படி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்டெப் மார்க்ஸ்க்காச்சும் உங்களுக்கு மார்க்ஸ் நிறையா வரும். ஸோ அதனால் கண்டிப்பாக ஸ்டெப் வைஸாக கொண்டு போகிறதுக்கு இப்போவே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. செகண்ட் ஹாஃப் ஓரளவு கவர் பண்ணிருங்க. ஸோ இப்போ வரைக்கும் நீங்கள் படிக்கல அப்படின்னாலும் இன்னைக்கு நைட் வந்து டைம் இருக்கும். இதில் வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்டை கண்டிப்பாக கவர் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் யூனிட் கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான ஒன்று. அதை நல்லா தரவு பண்ணிருங்க. ஸோ நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 o'clock வரைக்கும் மீதி இருக்கிற அந்த 3rd யூனிட் 5th யூனிட் கவர் பண்ணுங்க. ஸோ 3 யூனிட்டை நல்லா தரவு பண்ணிருங்க. பேலன்ஸ் இருக்க செகண்ட் யூனிட்டும் 4th யூனிட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் டைமில் கொஞ்சம் நல்லா பாருங்க. ஸோ ஓரளவு அது கவர் பண்ணுற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. உங்களால் செய்ய முடியல, உங்களால் பார்க்க முடியல அப்படின்னாலும் ஒரு சில இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸில் ஒரு சில இம்பார்ட்டன்ட் சம்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஒரு 3 யூனிட்ஸ் கவர் பண்ணிட்டு பேலன்ஸ்க்கு 2 யூனிட்ஸை பார்த்துக்கோங்க. ஸோ எந்த ஒரு யூனிட்ஸையும் ஒமிட் பண்ணிடுறாங்க. ஸோ அதே மாதிரி டாபிக்ஸ் முடிஞ்சலாம் வந்து எல்லாமே கவர் பண்ணிடுங்க. ஃபார்முலாஸ்லாம் எழுதி வச்சு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நீங்கள் படிக்க ஆரம்பிங்க அப்படின்னா ஃபார்முலாஸ்ன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு பேஜ் ஒதுக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சம்ஸ்ன்னு சொல்லிட்டு வேற வச்சுக்கோங்க. ஃபார்முலாஸ் எந்தெந்த சம்ஸ்லாம் நீங்கள் செய்றீங்களோ இல்லை எந்தெந்த மெத்தட்ஸ்லாம் செய்றீங்களோ அதுக்குரிய ஃபார்முலாஸை ஃபர்ஸ்ட் இந்த தனியாக வச்சிருக்க அந்த ஃபார்முலாஸ்ன்னு போட்டிருக்கிற எழுதி வச்சுட்டே இருங்க. நீங்கள் லாஸ்ட்டாக பார்க்குறப்போ இந்த ஃபார்முலாஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் பார்க்குற மெத்தட்ஸில் பார்க்குற சம்ஸ் அப்படியே வந்து உங்களுக்கு எக்ஸாமில் கேட்பாங்களா அப்படின்னா அது டவுட் தான். ஆனால் அந்த மாடல்ஸ்லேருந்து கண்டிப்பாக வரும். நீங்கள் அந்த ஃபார்முலாஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா உங்கள் சிலபஸில் அது இருக்கும். அதனால நீங்கள் வந்து ஃபார்முலாஸை ஃபர்ஸ்ட் வந்து கவர் பண்ண பாருங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் லாஸ்ட் மினிட்ல என்னென்ன கவர் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அந்த 3 யூனிட்டுக்கு ஃபர்ஸ்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் ஹேலைக்-ஹாமில்டன் தியரம் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஈஜன் வேல்யூஸ் அண்ட் ஈஜன் வெக்டர்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அது மாதிரி ரிடக்ஷன் ஆஃப் எ குவாட்ரேட் ஃபார்ம் டு கார்னோனியல் ஃபார்ம் பை ஆர்த்தோகனல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. 3rd யூனிட் பொறுத்த வரைக்கும் டெய்லர் சீரிஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, நல்லா பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் அண்ட் மினிமம் ஃபங்க்ஷன் ஆஃப் 2 வேரியபிள்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. லாக்ராஞ்ச் மெத்தட் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இந்த 2 யூனிட் கண்டிப்பாக தரவு பண்ணுங்க. அதுபோக 5th யூனிட் பொறுத்த வரைக்கும் ட்ரிபிள் இன்டெகிரல்ஸ்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வால்யூம் ஆஃப் சாலிட்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதனால் அப்ளிகேஷன்ஸ் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த 3 யூனிட்ஸை நல்லா ஃபர்ஸ்ட் கவர் பண்ணிடுங்க. கண்டிப்பாக அந்த 3 யூனிட்ஸ் நல்லா படிங்க. அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க 2 யூனிட்ஸ் பார்க்க பாருங்க. ஸோ அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நவம்பர் டிசம்பர் 2022 பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. அந்த கொஸ்டினை கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுங்க. அதே மாதிரி எல்லா கொஸ்டினும் மாடலை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஒரு குதிரை எப்படி ரேஸில் ஓடிட்டே இருக்குமோ
இருக்குமோ, ஸோ எதை பற்றி யோசிக்காமல் ஸ்ட்ரெயிட்டாக ஃபார்வர்டாக யோசிச்சு போயிட்டே இருக்குமோ, அது மாதிரி நீங்கள் உங்களோட எக்ஸாம் உங்களுக்கு மண்டே எக்ஸாம் இருக்குது, நாளைக்கு ஒரு நாள் கண்டிப்பாக ரேஸில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஃபார்வர்டாக போயிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களோட சக்ஸஸ் தேடி வரும். ஸோ கரெக்டாக வந்து நீங்கள் ஒரு பிளானிங் வச்சிருக்கீங்கன்னா அந்த பிளானிங்கில் போயிட்டே இருங்க. டைம் மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் எழுதி பார்க்குறப்ப யூஸ்ஃபுல்லாக வந்து அதை எழுதி பார்த்துட்டே இருங்க. ஸ்டெப் மார்க்ஸ் கண்டிப்பாக மார்க்ஸ் இருக்குது, அதனால் ஸ்டெப் வைஸ் எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறத செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறதுலேருந்தே உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கும், ஒரு ஐடியா கிடைக்கும். கண்டிப்பாக அந்த டைம் நீங்கள் பாஸ் ஆகுவீங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி எப்படி ஒரு குதிரை வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஃபார்வர்டாக ரன்னிங் பண்ணி வின் பண்ணுதோ அதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் வந்து வின் பண்ணுவீங்க. இந்த டைம் அரியர் கண்டிப்பாக உங்களுக்கு விழாது. ஸோ இந்த அரியரை கிளியர் பண்ணுவீங்க. ஸோ பாசிட்டிவாக படிங்க. ஒரு நாளை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நாளில் எவ்வளவோ உங்களால் சாதிக்க முடியும். ஸோ நாளைக்கு ஒரு நாளில் பிளான் பண்ணி கரெக்டாக படிங்க. ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எக்ஸாம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக மீடியமாக வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.